Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் and carboxylic acidல முக்கியமான ஒரு क्वेश्चन நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன் உடைய மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நாம வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல வந்து இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இந்த மெக்கானிசம் பாருங்க. இந்த லெசன்ல வந்து மெக்கானிசம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படினு சொல்லிட்டு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்த லெசன்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் and expected question for the board examination. ஓகே, இப்போ கவனிங்க. இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் எப்படி நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 2 molecules of acetaldehyde எடுத்துக்கணும். 2 molecules of acetaldehyde. Acetaldehyde ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். CH3 C double bond O H. இதான் acetaldehyde. இதை நான் பிரிச்சு போட்டிருக்கேன். CH3 CH double bond போட்டிருக்கேன். இதனோட இன்னொரு acetaldehyde ஆட் பண்றீங்க. CH3 CHO. We have to take 2 moles of acetaldehyde. ஒரு acetaldehyde நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம். ஒரு acetaldehyde டைரக்டா எழுதிருக்கோம். Reaction takes place in the presence of dilute NaOH. என்ன கண்டிஷன்? ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன கண்டிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஆல்டிகைட்ல என்ன இருக்கணும்? ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். இதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பன் ஆல்பா கார்பன், இந்த 3 ஹைட்ரஜன் தான் வந்து ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படினு சொல்வாங்க. The aldehyde which contain alpha hydrogen atom undergoes aldol condensation. ஓகே, ரைட். இப்போ இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நாம இந்த O ஓட ஆட் பண்றோம். இந்த பாண்ட் எங்க ஷிஃப்ட் பண்ணினா நியூ பாண்ட் ஒன்னு ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த ரியாக்ஷன் கவனிங்க. CH3 C மேல H சேர்த்து போட்டுக்கோங்க. CH. ஸோ இந்த இடத்துல ஒரு H நம்ம இந்த O ஓட ஆட் பண்றோம். அப்போ சிங்கிள் பாண்ட் OH ஆயிடும். இங்க ஒரு நியூ பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு H போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து CHO. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த காம்பவுண்டில் ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்து வரதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? இதை வந்து நம்ம ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டால். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3-ஹைட்ராக்சிபியூட்டனல். 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கு. பியூட்டேன், பேரண்ட் பியூட்டேன். ஆல்டிகைட் இருக்கிறதுனால பியூட்டனல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பனில் OH குரூப் இருக்கிறதுனால திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் 3-ஹைட்ராக்சிபியூட்டனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகே, இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரியாக்ஷனை கவனிங்க. ஸ்டெப் 1 மெக்கானிசத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து மெக்கானிசம் ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 2 அசிட்டால்டிகைடில் ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த அசிட்டால்டிகைட் நம்ம எடுத்துக்கிறோம். யூ டேக் ஒன் ஆஃப் த அசிட்டால்டிகைட். CH3 CHO எடுத்துக்கிறீங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஹைட்ரஜனை மட்டும் பிரித்து தனியாக எழுதிக்கிறீங்க. இந்த CH3 இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு H தனியாக பிரித்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே CHOன்னு போட்டுக்கிறோம். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ண என்ன வரும்? CH3. ஓகே, இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na+, அதுக்கப்புறம் OH-. இதில் இந்த OH- தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த அசிட்டால்டிகைடை வந்து எது அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண போகுது. OH- from sodium hydroxide which act as a nucleophile. எதை அட்டாக் பண்ண போகுது? இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். That means that proton is removed. இது H+ வெளியில வரும். இந்த H+ம் இந்த OH- சேர்ந்து நமக்கு H2O வெளியில வந்துரும்.
அப்போது இந்த பாண்டில் இருக்கிற ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, CH2 CHO. ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே ரீடைன்ட் ஆகிடும். அதை நம்ம இங்கே மேலே மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இப்போது கார்பனுக்கு மேலே ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கார்போ கேட்டயான், கார்போனியம் அயான். இங்கே சிக்கு மேலே மைனஸ் வர்றதுனால நம்ம என்ன சொல்லணும், திஸ் இஸ் கால்டு கார்பேனயான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் is the attacking of nucleophile on alpha hydrogen and formation of carbanion. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன ரிமூவ் பண்ணுறோம், H plus ரிமூவ் பண்ணுறோம். H plus is proton. This step is called deprotonation. இந்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா deprotonation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Deprotonation means removal of H plus ion. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து there is a formation of carbanion. இந்த ஆல்டால் கண்டென்சேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஃபார்ம் ஆகுது, கார்பேனயான். ஒன் ஆஃப் த அசிட்டால்டிகைலேருந்து கார்பேனயான் ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்பேனயான் இன்னொரு அசிட்டால்டிகைடை அட்டாக் பண்ண போகுது. ஒன் மோர் அசிட்டால்டிகைட் இருக்கு இல்லைங்களா, ஒரு அசிட்டால்டிகைட் தான் கார்பேனயான் ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னொரு அசிட்டால்டிகைட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, CH3 C டபுள் பாண்ட் O. இந்த அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம், H. இதான் வந்து செகண்ட் மெம்பர் ஆஃப் அசிட்டால்டிகைட். ப்ளஸ் இதனோட தான் இந்த கார்பேனயான் CH2 CHO ரியாக்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மைனஸ் சார்ஜ் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் இந்த C டபுள் பாண்ட் இஸ் எ போலார் குரூப். This is more electronegative element. இந்த கார்பனோட இந்த ஆக்சிஜன் more electronegative element. அப்போது இதுக்கு வந்து partially negative சார்ஜும் இந்த கார்பனுக்கு வந்து partially positive சார்ஜ் இருக்கும் due to electronegativity difference. அப்போ இந்த C double bond O வந்து ஒரு polar group. அப்போ this carbon is partially a positive. இந்த கார்பேனயான் வந்து ஒரு நெகட்டிவ், இது எலக்ட்ரான் ரிச். அப்போது இந்த எலக்ட்ரான் ரிச் நெகட்டிவ் கார்பேனயான் என்ன பண்ணும், இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போ இன்னொரு ஆல்டிகைடில் இருக்கக்கூடிய அந்த கார்பனைல் கார்பனை இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸை அதுக்கு டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு 1 2 3 4 பாண்ட்ஸ் இருக்குது. இது புதுசாக ஒரு பாண்ட் வந்துச்சுன்னா 5 பாண்ட் ஆகிடும். அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இந்த ஒரு பாண்டில் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வெளியில் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், CH3 CH மேலே H போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா O மைனஸ்ன்னு ஃபார்ம் ஆகிடும். என்னென்ன ஒரு பாண்ட் வெளியில் வருது இல்லையா, எலக்ட்ரான்ஸாக வெளியில் வருது. இந்த மைனஸ் வந்து இங்கே நியூ பாண்டாக மாறி போயிடும். இந்த மைனஸ் வந்து நியூ பாண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மீதி என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கங்க, CH2 CHO. அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கிங் ஆஃப் கார்பேனயான் டு த அனதர் ஆல்டிகைட் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணிவிட்டு இங்கே O மைனஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது பாருங்கள், நமக்கு அல்காக்சைடு அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பேனயான். செகண்ட் ஸ்டெப் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். மூணாவது ஸ்டெப்பு. இப்போது தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அல்காக்சைடு அயானை நீங்கள் எடுத்துக்கணும். CH3 CHO minus, then CH2 CHO. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பை ப்ராடக்ட் வெளியில் வந்ததுன்னு பாருங்கள், H2O வந்திருக்கு. அந்த வாட்டரை நம்ம மறுபடியும் இந்த தேர்ட் ஸ்டெப்பில் கொண்டு வரீங்க, H ப்ளஸ் and then OH minus. இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H ப்ளஸ் ப்ரோட்டான் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரோட்டான் வந்து இந்த O மைனஸோடு ஆட் ஆகும். இந்த O மைனஸும் இந்த H ப்ளஸும் சேர்ந்தால் OH மாறும். அப்போ திஸ் O மைனஸ் அட்டாக்கிங் திஸ் ப்ரோட்டான் இழுக்குது. அப்போ இது OH மாறி போயிடும் இல்லைங்களா, OH மாறி போயிடும். அப்போ நமக்கு வந்து CH3 CH இங்கே OH, ஏன்னா இந்த H வந்து இங்கே ஆட் ஆகிடுது OH.
then CH2 CHO CH2 CHO. ஸோ என்ன வெளியில் வந்துடும்? இந்த OH மைனஸ் அயன் வெளியில் வந்துடும். ஆக்சுவலாக இந்த OH மைனஸ் அயன் சப்ளைட் பை தி சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு சப்ளை பண்ண இந்த OH மைனஸ் வந்து இங்கே என்ன திரும்பவும் தேர்ட் ஸ்டெப்பில் ரீஜெனரேட் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு H ப்ளஸ்ஸை இதனோட ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு H ப்ளஸ் ஆட் பண்ணதுனால திஸ் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் புரோட்டோனேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டீப்ரோட்டோனேஷன், ரிமூவல் ஆஃப் H ப்ளஸ். தேர்ட் ஸ்டெப் வந்து புரோட்டோனேஷன், அடிஷன் ஆஃப் H ப்ளஸ். இப்போ இங்கே கிடச்சிருக்கிற இந்த காம்பவுண்ட் தான் ஆல்டால். திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்டு ஆல்டால். இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ CH3 CHOH CH3 CHOH இங்கே சேர்த்து போட்டிருக்கேன், இங்கே தனியாக போட்டிருக்கேன். அண்ட் தென் CH2 CHO CH2 CHO. அப்போ நமக்கு இந்த ஆல்டால் ரெண்டு அசிட்டால்டிகைட் சேர்ந்து ஆல்டால் ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷனை நாம் இங்கே ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறோம். ஆனால் மெக்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆல்டால் வந்து ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து இஸ் எ 3-ஹைட்ராக்சி பியூட்டனல். 1 2 3வது கார்பனில் என்ன இருக்குது? OH குரூப் இருக்குது. அப்போது நீங்கள் ஆல்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷனில் நமக்கு ஆல்டால்ன்ற ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் திஸ் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் ஈஸிலி. இதை ஹீட் பண்ணால் என்ன பண்ணோம்? இது வாட்டரை வந்து லாஸ் பண்ணிடும். அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு நம்ம எழுதிக்கலாம். 4th ஸ்டெப்பு இந்த காம்பவுண்ட் எழுதிக்கங்க. CH3 இந்த HS சேர்த்து எழுதுங்க. CH செகண்ட் கார்பனில் அப்படியே OH கீழே இருக்குது, அப்படியே OH போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக செகண்ட் கார்பன் கிடையாது, 1 2 3 தேர்ட் கார்பன். நெக்ஸ்ட்டு இந்த கார்பனில் CH2 இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு H நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் CHO. இதே தான் இது, புரியுதுங்களா? CH3 CHOH சேர்த்து எழுதியிருக்கோம். இந்த CH2வை CHHன்னு பிரித்து எழுதியிருக்கேன், அப்புறம் CHO. This compound on heating in the presence of acid H plus போட்டு ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this compound undergoes dehydration. Dehydration means ஈஸியாக அந்த வாட்டரை வந்து லாஸ் பண்ணும். இந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து லாஸ் பண்ணிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற இந்த OH மைனஸையும் இந்த H ப்ளஸையும் நம்ம வாட்டராக எடுக்கிறோம். H2O ரிமூவ் பண்ணுறீங்க. ப்ளஸ் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த கார்பன்லேருந்து H வெளியில் போகுது, இந்த கார்பன்லேருந்து OH வெளியில் போகுது. அப்போ அட்ஜசன்ட் கார்பன் இடத்துலேருந்து 2 குரூப் வெளியில் போகும்போது நமக்கு இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ டியூரிங் எலிமினேஷன் the product will be a double bond or triple bond. இங்கே வந்து நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், CH3 CH. இப்போ இங்கே டபுள் பாண்ட், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு டபுள் பாண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு CH and then CHO. So this compound name is called a crotonaldehyde. This is called a crotonaldehyde. இது வந்து ஒரு unsaturated aldehyde. இது வந்து அலிஃபாட்டிக், இதில் பென்சீன் ரிங் கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இது ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால unsaturated, CHO இருக்கிறதுனால ஆல்டிஹைட். அப்போ குரோட்டோனால்டிஹைட் வந்து ஒரு அலிஃபாட்டிக் unsaturated ஆல்டிஹைட் அப்படின்னு நாம இதை சொல்லணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலாக ஆல்டால். இது ஆல்டால் கிடையாது. இந்த ஆல்டால் வந்து என்ன ஆகுது? ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் கொடுக்கும். இதில் வந்து CHO ஃபங்க்ஷனல் குரூப், இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் பீட்டா கார்பன். அப்போ ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் இன்பிட்வீன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ திஸ் குரோட்டோனால்டிஹைட் இஸ் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் மெக்கானிசம். இது மெக்கானிசம் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் அசிட்டால்டிஹைட் வித் டைலூட் NaOH இட் ஃபார்ம்ஸ் ஆல்டால். இதே ஆல்டால் கண்டென்சேஷனில் 2 அசிட்டோனும் எடுக்கலாம். 2 அசிட்டோன் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீட்டால் கிடைக்கும். அதுவும் நம்ம வந்து நேமிங் ரியாக்ஷனில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 2 அசிட்டால்டிகைட் எடுத்தாலோ 2 அசிட்டோன் எடுத்தாலோ அது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன். அந்த மெக்கானிசமும் இதே மாதிரி தான் நடக்கும். இப்போ கிராஸ்ட் ஆல்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிட்வீன் ஒன் கீட்டோன் அண்ட் ஆல்டிகைட். இந்த இடத்துல அசிட்டோன் எடுத்துக்கிறீங்க, இந்த இடத்துல அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம். இப்போ அசிட்டோனில் இங்கே மேலே இருக்கிற H பதிலா CH3 போட்டுக்கிறீங்க. இங்கே CH3 போட்டிங்கன்னா அசிட்டோன். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே தான் நடக்கும். அது வந்து கிராஸ்ட் ஆல்டால். கிராஸ்ட் ஆல்டால் வந்து இதே மாதிரி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதே மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஸ்டெப் இந்த எங்கே H இருக்கோ அங்கே CH3 போட்டுக்கணும். இந்த Hக்கு பதிலா CH3 போட்டுக்கணும், இந்த Hக்கு பதிலா CH3 போட்டுக்கணும். இந்த Hக்கு பதிலா CH3 போடுறீங்க, இந்த Hக்கு பதிலா CH3 போடுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா அதான் மெக்கானிசம் ஆஃப் கிராஸ்ட் ஆல்டால். அப்போ ஆல்டால் கண்டென்சேஷனும் கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷனும் ஒரே மாதிரி மெக்கானிசம் தான். அங்கேயும் உங்களுக்கு வந்து கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும். இதே மாதிரி தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் வந்து ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணிவிட்டு கார்பன் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் அயானும் ஒரு நியூக்ளியோஃபைல் தான், இதுவும் எலக்ட்ரான் ரிச் தான். அப்போது அடுத்தது இந்த கார்பன் அயான் எப்போ சொல்லுவீங்க? Cக்கு மேலே மைனஸ் வரும்போது நம்ம கார்பன் அயான் சொல்லணும். இந்த கார்பன் அயான் என்ன பண்ணுது? அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அசிட்டால்டிகைடில் இருக்கக்கூடிய அந்த கார்பனைல் கார்பனை வந்து அட்டாக் பண்ணி அல்காக்சைடு அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அல்காக்சைடு அயான் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகிட்டு புரோட்டான் ஆட் ஆகிட்டு நமக்கு வந்து ஆல்டால் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆல்டால் வந்து ஆன் ஹீட்டிங் டீஹைட்ரேஷன் நடந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிகைட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் மெக்கானிசம் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நமக்கு வந்து கேனிசோரா ரியாக்ஷன், அதுக்கு அடுத்து நம்ம எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன், இதனுடைய மெக்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து நம்ம ஆல்ரெடி 25 நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள். நேமிங் ரியாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மெக்கானிசம் ஒரு 2 or 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். போர்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.